ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் சேனல். இன்றைக்கி நாங்கள் சொன்ன மாதிரி விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை தென் விநாயகர் சதுர்த்தி பூஜைகள் எல்லாமே ரெடியாக பண்ணி இங்கே பாருங்கள் நாங்கள் படைச்சிருக்கோம். எங்கள் வீட்டு விநாயகர் வாங்கி அதுக்கு தேவையான கொடை விநாயகருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வாங்கி படைச்சிருக்கோம். எப்படி செஞ்சோம் என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, கொழுக்கட்டை எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வேர்க்கடலை பூரணம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான 1 டம்ளர் வேர்க்கடலை, அதே 1 டம்ளரில் வெல்லம், கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்து வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை மாவு எப்படி பிசைறது பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி அணில் கொழுக்கட்டை மாவு பாக்கெட் வாங்கிக்கிட்டோம். 2 பேருக்கு தான் செய்கிறோன்றதுனால நாங்கள் பாக்கெட்டாக வாங்கிக்கிட்டோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். தண்ணியை சுட வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு பதத்துக்கு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு பிடிச்சா வரணும் கொழுக்கட்டை, அந்த அளவுக்கு ஒரு பதத்துக்கு தண்ணி ஊற்றி இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாமல் வரும், பிடிக்கிற பதத்துக்கு வரும், அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணம் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையே கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு அதோடவே வெல்லமும் ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கலாம். பாருங்கள், மாவு அழகாக கையில் பிடிக்கிற வாட்டத்துக்கு வருது. கொழுக்கட்டை அச்சு வச்சுருக்கேன், அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒன்று பிடிச்சு காட்டுறேன். அப்புறம் அச்சு இல்லாமலும் பிடிக்க போகிறேன். பாருங்கள், அச்சு வச்சு பிடிக்கிறது ஒன்று நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அதுக்குள்ளே நம்ம தீனி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அச்சு இருந்தால் அச்சு வச்சு செய்யுங்க, இல்லைன்னா கையிலே இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி தட்டையாக்கி அது உள்ள பூரணம் வச்சு நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன். அந்த மாதிரி கொஞ்சம் நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே தீனி வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு அது உள்ளே வைக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. அதாவது அந்த பூரணம் வச்சு க்ளோஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா வரதை எடுத்துக்கலாம். அணில் கொழுக்கட்டை மாவு வாங்க முடியலன்னா வீட்டில் பச்சரிசி இருந்தால் கூட அதை 2-3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி அதை சலித்து எடுத்து ஆவி காட்டி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடும். பச்சரிசி 2-3 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அதை காய வச்சு அரைச்சி சலிச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம அச்சில் வச்சது பாருங்கள், அழகாக அந்த ஷேப்பில் அழகாக கொழுக்கட்டை வந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பூரணை வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அச்சு வச்சு ஒரு 2 நான் கையில் தட்டையாக உருட்டி சொன்னல, அந்த மாதிரி கொஞ்சம் இன்னொரு அச்சு வச்சு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பூரணை வச்சு வச்சுக்கிட்டோம். இது அப்படியே நம்ம ஆவி காட்டி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஆவி காட்டி வேக வைக்க போகிறோம். வேக வச்சு எடுத்துட்டால் கொழுக்கட்டை ரெடி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பூஜை ரெடி பண்ணலாம் வாங்க. எங்கள் வீட்டு விநாயகர் வாங்கி வச்சுட்டோம். அதுக்கு தேவையான தோரணம்லாம் கட்டி வச்சுருக்கோம். பாருங்கள், பார்க்க அழகாக இருக்குது. விநாயகருக்கு அருகம்புல் ரெடியாக இருக்குது. மாலை கட்ட கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் நாங்கள் அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு எருகம்பூ மாலை விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஸோ அந்த மாலை வாங்கிக்கிட்டோம். பாருங்கள், போட்டது எவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் விநாயகருக்கு பூ போட போகிறோம். பூ வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு குத்து விளக்கு 2 எடுத்து வச்சுருக்கோம். விநாயகருக்கு கொடை வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம். எந்த ஒரு விசேஷம் நம்ம படைக்கிறதா இருந்தாலும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு படைப்போம். அது ஏன்னு தெரியுமா? ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். நெக்ஸ்ட்டு விநாயகருக்கு வாங்கி வச்சுருந்த பழங்கள்லாம் வச்சுக்கிறோம் நாங்கள். ஆப்பிள், மாதுளம்பழம், சாத்துக்குடி, விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பழங்கள் விநாயகருக்கு பிடிச்சது கம்பு, சோளம், கரும்பு, கொய்யாப்பழம், நெக்ஸ்ட்டு விளாம்பழம், பேரிக்காய்,
வாழைப்பழம், தென் விநாயகருக்கு பிடிச்ச நாவப்பழம் பாருங்கள். நாவப்பழம் அவ்வளோ கிடைக்கல. ஸோ அவங்க கொடுத்தது ஒன்று அது, அப்புறம் கொஞ்சம் பழங்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பொரி, அவல், வெல்லம், பொட்டுக்கடல. நெக்ஸ்ட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க வடை, உளுந்து வடை, சுண்டல் ஒரு 5 வகையாக ரெடி பண்ணியிருக்கோம். அதை வச்சு படைக்க போகிறோம். வடை, சுண்டல், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம். 4 வகை முடிஞ்சது. இன்னொன்று விநாயகருக்கு பிடிச்சது முக்கியமான ஒன்று வைக்கல. என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாத்தையுமே நாங்கள் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள், எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் ஒன்று வைக்கல. என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? அதாங்க நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண கொழுக்கட்டை ஆவி காட்டி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள், சூப்பரான கொழுக்கட்டை ரெடியாக ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒன்ஸு செஞ்சு பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு தான் செய்யணும்னு இல்லைங்க. ஒரு நாள் இந்த மாதிரி மாவு பாக்கெட் வாங்கி இல்லை மாவு அரைச்சி கூட நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நீங்கள் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி படைச்சிருப்பீங்க. நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். நாங்கள் படைக்க போகிறோம். விளக்கேற்றிக்கிறோம். ஓகே, வாங்க நாங்கள் விளக்கேற்றுறோம். விளக்கேற்றிட்டோம். விளக்கு ஏற்றினது தாங்க அந்த பூஜை பண்ணுறதுக்கான அந்த அம்சமே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வத்தி ஏற்றி நாங்கள் படைக்க போகிறோம். வத்தி ஏற்றிக்கிட்டோம். வாங்க சாமி கும்பிடலாம். எங்கள் பூஜை ரூமு. எங்ககிட்ட வத்தி ஸ்டாண்ட் இல்லை. ஸோ வாழைப்பழத்தில் சொருவிக்கிறோம். சொருவிட்டு நெக்ஸ்ட்டு கற்பூரம் காட்டி பூஜையை முடிச்சுக்கிறோம். அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டு பிள்ளையார் பூஜை முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான சமையலோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.